வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற வாய்ப்பு. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மலாக்கா நீரிணையில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி அடுத்த 6 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலில் புயலாக வலுப்பெறும். அண்மை செய்தி: வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது வலுப்பெற வாய்ப்பு என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. மலாக்கா நீரிணையில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 5:30 மணி நேர நிலவரப்படி அடுத்த 6 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலில் புயலாக வலுப்பெறும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? குமரிக்கடல் பகுதியில் நிலவி வந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தற்பொழுது இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இதுக்கு முன்பாக அது வளிமண்டல சுழற்சியாக இருக்கும்பொழுது தென் மாவட்டங்கள் மீது பரவலாக கனமழை வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 12 மாவட்டங்களில் 75 இடங்களில் கனமழை பெய்யும் அளவுக்கு தீவிரமாக வடகிழக்கு பருவமழை ஏற்படுத்திய அந்த வளிமண்டல சுழற்சி தற்பொழுது மேலும் வலுப்பெற்றிருக்கிறது. அதாவது இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாகவும் இது அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதே நேரத்தில் நமக்கு மலாக்கா பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்திருப்பதாகவும் அதனுடைய நகர்வு இன்னும் அடுத்து வரக்கூடிய 6 மணி நேரத்துக்குள்ளாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகாக 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதுக்கு பின்னான 48 மணி நேரத்தில் அது மேலும் வலுவடைந்து புயலாக வலுப்பெறும். தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயல் என்ற நிலையை எட்டும் என்று வானிலை ஆய்வு கணித்திருக்கிறாங்க. மேலும் இதனுடைய நகர்வுகள் என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதுக்கு பிறகு அது எந்த திசையை நோக்கி செல்லும் என்பது உறுதியாகும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டுடைய கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் பரவலாக தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை அருகே உருவாகி இருக்கக்கூடியது வலுப்பெறும் பட்சத்தில் தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடும் எனவும், அதே நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் அதனுடைய நகர்வு இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மீது பாதிக்கும் என்பதனால இரண்டுடைய நகர்வை பொறுத்து தமிழ்நாட்டிற்கான தீவிர மழைப்பொழிவுக்கான ஏற்கனவே வானிலை மையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த முன்னறிவிப்புகள்ல மாற்றங்களாக இருக்கலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.